இந்திய அரசியல் சாசனத்தின் 164வது பிரிவு டேஸ் நலத்திற்காக தனியாக ஒரு அமைச்சரவை மாநில அரசு நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது. சரிங்களா? மாநில அமைச்சரவை ஆர்டிகல் 164 என்ன சொல்லுது அப்படின்னா, முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை மற்றும் பிற அமைச்சர்களை முதலமைச்சரின் பரிந்துரையின் அடிப்படையில் ஆளுநர் நியமனம் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைச்சரவை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு தான் 164. சரி, இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன, இந்த கேள்வி கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் அமைச்சர் அப்படிதான் போடுவாங்க. பழங்குடியினருக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர். இப்ப தமிழகத்துல ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் கொடுத்திருக்காங்க. சரி, தமிழகத்தின் தற்போதைய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி துறை அமைச்சர் யார் அப்படின்னா மதிவேந்தன், திரு மதிவேந்தன் அவர்கள் தமிழகத்தில் டிஎன். இதே மத்திய அரசுல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மத்திய அரசினுடைய பழங்குடி நலத்துறை அமைச்சராக யார் இருக்குன்னா ஜுவான் ஓரம் இருக்கிறார். சரிங்களா? இதுல மேலும் தகவலை பார்க்கலாமே. இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பாருங்க. சரி, இப்ப யாருக்கா பெண்கள், சரி பெண்களுக்கு நியமிக்கலாம். ஆனா இதுல ஸ்பெசிபிக்கா எது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ட்ரைபலிசம் மட்டும் தனியாக போடலாம். சரி, பெண்கள் மற்றும் குழந்தைகள் ரெண்டுமே சேர்ந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மற்றும் சமூக அதிகாரமளித்தல் துறையாக யார் இருக்காங்கன்னா திருமதி கீதா ஜீவன், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கீதா ஜீவன் தற்போதைய அமைச்சராக இருக்கிறார். அதே மாதிரி விவசாயிகளுக்கு தனியா இருக்கு. சரிங்களா? 2021 இருந்து தமிழக அரசு விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட்டை கொண்டு வராங்க. விவசாயிகள் நலத்துறை அமைச்சரை யார் இருக்காங்க அப்படின்னா, சரி, கடலூர் மாவட்டத்தை சார்ந்த MRK பன்னீர்செல்வம் அவங்க தற்போதைய வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கிறாங்க. இது போன்ற அரசியலமைப்பு சார்ந்த கேள்விகளுக்கு மற்றும் இந்திய அரசியலமைப்பின் புத்தகத்தை சிற்பி அகாடமி இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை வாங்கி பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.